தமிழ்மணி, உங்களிடமிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அதிமுக எம்எல்ஏக்கள் தொடர்ந்து ராஜினாமா செய்வதும் தாவேக்காவில் இணைவதுமாக இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இன்றைய தினம் கூட அவ்வாறான நிகழ்வு ஒன்று அரங்கேறி இருக்கிறது. இதற்கு எதிர்த்தரப்பு திமுகவிலிருந்து அதன் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்த கட்சிகளின் மீது நம்பிக்கையின்றி நிறுத்தாமல் எம்எல்ஏக்கள் பர்ச்சேஸ் தொடர்வது மக்களுக்கு இழைக்கின்ற மாபெரும் துரோகம் அப்படின்னு அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு. அதற்கு தாவேகா தரப்பு அந்த ஐடி விங் வந்து தீய சக்தி திமுகவின் கட்சிக்காரர்களும் திருட்டு மாடல் ஆட்சியின் முன்னாள் அமைச்சர்களும் அபார சுருட்டல்களில் சிக்கி வருவதால் தாங்கள் கண்டபடி பர்ச்சேஸ் செய்த ஃபண்ட்ஸ் எல்லாம் மாட்டிக்கொள்ளும் அபாயம் இருப்பதால் அலறுகிறார் அப்படின்னு நீண்ட நெடிய விளக்கத்தை தந்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் மீண்டும் ஒரு பெரும் பேசுபொருளாக உருவாகி இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். எப்படி பார்க்குறீங்க தமிழ்மணி? சார், ஒரு தலைப்பில் ஒரு வார்த்தையை நான் மிக ரசித்து பாராட்டுகிறேன். காங்கிரஸ் முதல் மதிமுக வரை திமுக கூட்டணியிலிருந்து இழுக்கிறார்கள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் தன்வசப்படுத்திக் கொள்ளுகிற தாவேகா. தன்வசப்படுத்துதுங்கிறது ஒரு ஈர்க்கிறது. எந்த நல்ல பொருளும் 10 பேரை ஈர்க்குமானால் அது நல்ல பொருள், இல்லாட்டி அது கெட்ட பொருள். எனவே அந்த வார்த்தை இழுத்து போகிறாங்கன்னு சொல்லாமல் தன்வசப்படுத்துதுங்கிறது அட்ராக்ட் பண்ணுறாங்கங்கிற ஆங்கில வார்த்தை தான் அதுக்கு பொருத்தமாக அமையும். அட்ராக்ட் பண்ணி இவங்க போகிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதிமுக அமைச்சர்கள் மேலே வழக்கு இருக்குது. இப்போ இன்றைக்கி போயிருக்கிறாரு எம்ஆர் விஜய், அவர் மேலேயும் முதல்ல போட்ட வழக்கு கரூர். அது காரணம் என்னென்னா செந்தில் பாலாஜி, அவரும் கரூர், அவர் தான் முதல் வழக்கை இவர் மேலே போட ஏற்பாடு பண்ணது. எனவே அவங்க தன்னை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறாங்க. எம்எல்ஏக்களை இபிஎஸ்ஸால் காப்பாற்றி வச்சுக்க முடியல. ரெண்டும் உண்மை. மற்றபடி இது ஏதோ முதல்ல இவர் செய்துட்டார், தாவேக்காவை நோக்கி போயிட்டாங்கன்னு என்னால் சொல்ல முடியல. கடந்த 50 ஆண்டு காலமாக நான் இதைத்தான் தொடர்ந்து பார்த்து வருகிறேன். ரொம்ப குயிக்காக சொல்கிறேன். ஒரு கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் தீரன், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆரம்ப காலம் முதல் தலைவர், அவர் எங்கே போனார்? திமுக ஆளுங்கட்சி. அதிமுகவுக்கு ஒருத்தர் ஜெயலலிதா இறந்த பிறகு அந்த அம்மாவை பாடகட்டி தூக்குனார். பெரிய அளவு கமெண்ட் வந்துச்சு. நார்த் சென்னையில் ஆர்கே நகர் தொகுதியில். கரெக்ட் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறீங்க. யார் செய்தது? பாண்டியராஜன். அவர் எந்த கட்சிக்காரர்? அதிமுகவில் ஜெயிச்சவர். அவர் கேப்டன்ட்டு இருந்து ஒரு பெரிய தொழிலதிபர். அவர் மரியாதையான மனிதர். அரசியல்னு வந்துட்ட பிறகு மரியாதை முக்கியம் இல்லை, பதவி முக்கியம்னு அதிமுகவோட அந்த அம்மாவை போய் பார்க்குற, நாங்கள் எதுக்கு போனீங்கன்னு கேட்டாங்க. ஒரு 8 பேர் போனாங்க. தொகுதி, ஆமாம் அதே தான் பாண்டியை சொல்கிறேன். தொகுதிக்காக பார்க்க போனோம், அங்கேயே சேர்ந்துட்டாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை. ஆமாம், நான் டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் கடந்து போகிறேன், வேகமாக போகிறேன். கம்யூனிஸ்ட்டு சுப்பு என்கிற கசப்பு, அவர் திமுகவுக்கு போகலையா? சொல்லுங்கள். கொஞ்சம் நார்மலாக ஒரு கட்சிங்கிறது தீவிரமாக இருப்பாங்கன்னு சொன்னால் கம்யூனிஸ்ட்டை சொல்லலாம். அவர் போனார். எஸ்வி சேகர், அவர் எந்த காலத்தில் திமுகவில் சேர்ந்தார், திமுகவுடைய பொதுக்குழுவில் உட்கார்ந்துருந்தார். பல பேர் மறந்துருப்பாங்க, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எஸ்வி சேகர். எனவே ஆளுங்கட்சியாக இருக்கிற போது நமக்கும் ஒரு தேங்காயை உடைத்தால் நமக்கு ஒரு கீற்றாவது கிடைக்காதா? இயல்பு. அதை வைத்துத்தான் ஒவ்வொருத்தராக போகிறாங்க. நீங்கள்
இதில் போய் விஜயை குறை சொல்லுவது சரின்னு நான் கருதலை. இல்லை, ஏன் அந்த விமர்சனம் வருது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். எந்த விமர்சனம்? அதிமுக திமுக ஆண்ட கட்சிகளை கடுமையாக விமர்சனங்கள் பண்ணுறோம், நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தான் இந்த கட்சி ஆட்சி பொறுப்பில் வருகிறது. அதுக்கு ஏற்றாற்போல் நிறைய புதுமையான விஷயங்கள் நம்ம செய்யணும், ஊழலற்ற நிர்வாகத்தை தரணும் அப்படின்லாம் இன்றைக்கி கூட முதலமைச்சர் பேசியதாக கூட தகவல்கள்லாம் இருக்கும்போது மீண்டும் அதே அதிமுகவிலிருந்து திமுக சென்றார்கள், திமுகவிலிருந்து அதிமுகவிற்கு சென்றார்கள், இருவருமே தாவேக்காவை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு இல்லையா? அப்போது மாற்று அப்படின்றது ஏமாற்றமாக ஆகிவிட்டதோ அப்படின்ற விமர்சனங்கள் தொடர்கிறது. அதனால தான் இது விவாத பொருளாக இருக்கிறது. சார், தன்னை வளப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம்தான் தொடர்ந்து மனித குலத்தில் என்றைக்கும் இருந்திருக்கிறது. தனக்கு என்ன கிடைக்கும், ஒரு மனிதன் சரியான காரியம் செய்தானா தவறான காரியம் செய்தானா அது பிறகு. ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவலை அநேகமாக உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, 99.9% தெரியக்கூடிய வாய்ப்பில்லை. ஒரு நடிகை முதலமைச்சரானார், கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க. அவங்க முதலமைச்சராக இருக்கிற போது காஞ்சி மடாதிபதியாக இருந்தால் எனக்கு என்ன, உன்மேல் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற இடத்து தூக்கி உள்ளே வச்சார். துணை பிரதம அமைச்சர் அத்வானி ஃபோன் பண்ணால் எடுக்கலை, அவருக்காக வேலை நடந்த நிகழ்ச்சி. அப்படிப்பட்டவர் ஒரு காரியம் செய்கிறார். ஒரு 20 படி ஒவ்வொன்றா இறங்கி கீழே வரணும். வருகிற போது கால் தடிக்கு விழுந்துட்டார். விழுந்திருந்தார்னா மூஞ்சு முகரையெல்லாம், நான் உடம்பு கொஞ்சம் ஒரு பெரிய உடம்பு, நான் பேரை வேணும்னு தான் யாருன்னு மக்களுக்கு நேரம் தெரிஞ்சிருக்கும். விழுந்திருக்கும். பக்கத்தில் இருந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், எங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படியே தாங்கி பிடிச்சிட்டான். கீழே விழாமல் இந்த அம்மா அவனை சஸ்பெண்ட் பண்ணாங்க. என்ன தைரியம் இருந்தாடா ஒரு முதலமைச்சரை, ஒரு பேரழகிய, ஒரு சினிமாவில் கதாநாயகியை நீ அப்படியே அணைச்சி பிடிப்ப? அவன் அணைச்செல்லாம் பிடிக்கலை. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது. பேரை நான் பயன்படுத்த விரும்பலை, அந்த பிஏ பேரை. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், எங்கள் ஆஃபீஸர், அவனை சஸ்பெண்ட் பண்ணி அவன் அன்னையிலேருந்து சஸ்பென்ஷன் மேனேஜ்மெண்ட் தான் திமுகவுக்கு போயிட்டான் அந்த ஆள், அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஆக உயிரை காப்பாற்றுறானே, மூஞ்சி முகரெல்லாம் உடஞ்சிருக்குமேன்னு அந்த அம்மா கருதலை. அவனுக்கு நன்றி செலுத்தியிருக்கணும், ஒரு ப்ரமோஷன் கொடுத்துருக்கணும். என்ன செய்தாங்க? எல்லாரும் முன்னிலையிலையும் எப்படா என்ன நீ தொட்டு பிடிச்ச அணைச்ச? அவன் அணைக்கவே இல்லை. இந்த அம்மாவை அப்படி பிடிச்சா தான், ஆனால் இந்த அம்மா வெயிட் அவனுக்கு கீழே கொடுத்துருவான் அந்த ஃபோர்ஸில். எனவே யாராக இருந்தாலும் நீங்கள் செய்கிறது நல்லதா கெட்டதான்னு யாருக்கும் கவலை எந்த காலத்துலேயுமே. இது ஒருத்தர் 2 பேர் இல்லை சார், தொடர்ந்து. யாரை நம்ம தர்மம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்? எம்எல்ஏக்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, பர்ச்சேஸ் தொடருது அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். எம்எல்ஏக்களை ஏன் சார் தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்றீங்க? உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய நம்பிக்கையின்றி பர்ச்சேஸ் பண்றீங்கன்னு சொல்றாரு. அவர் பண்ணாருன்னு தானே இப்போ நான் சொன்னேன். தீரன் யாருங்க உங்கள்கிட்ட? இல்லை, அது பர்ச்சேஸ் என்றால் இது பர்ச்சேஸ், அது பர்ச்சேஸ் இல்லை என்றால் இது பர்ச்சேஸ் இல்லையா? இல்லை, அது ஓப்பன் ஆக்ஷனில் விடாத கூடயா பர்ச்சேஸ் பண்ணீங்க. அதுதான் சொன்னேன். எஸ்வி சேகர் எப்போ போனார்? பொதுக்குழுவில் உட்கார வச்சுக்கிட்டீங்க, கூட்டு போய் அவரை. இப்போ நீங்கள் சொன்ன நிகழ்வுகள், தமிழ்மணி நீங்கள் சொன்ன நிகழ்வுகள் எல்லாமே ஆட்சியில் இருக்கும் பொழுது மாற்றுக் கட்சியினர் சேருவாங்க. அது ஆட்சியில் இருக்கும்போது ஒரு 50 நாட்களுக்குள்ளாக இன்னும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போதான் ஒரு பிராக்டிஸ் மோட்ல இருக்காங்க. இப்போ போனாதான் பயிற்சிகள்லாம் தந்திருக்காங்க. இப்போ போனாதான் தொலைதூர பயணம், அதற்குள்ளாக இவ்வளவு விஷயங்கள் பண்ணுமா அப்படின்றாங்க. ஐயா, உங்களுக்கு தேவைப்படுறப்ப நான் வந்தால் எனக்கு அரையனா கூட கொடுப்பீங்கய்யா. உங்களுக்கு நான் என்னுடைய ஆதரவு தேவைப்படாதப்ப வந்தால் அப்படி ஓரமாக உட்காருன்னு. இணையா உலகம். அதனால்
இந்த ஸ்டேஜில் கொடுக்கணும், போகிறோம் நம்ம போய் நின்றுக்கணும். அந்த ஆதரவை உருவாக்குகிறார்களேன்னு கேட்குறேன். இயல்பா அப்படி இல்லையே. நீங்க ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, மீண்டும் ஒரு இடைத்தேர்தல், அப்போ தொகுதியில் அந்த அதை பாராட்டணும். குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினருக்கு வாக்களித்த மக்கள் முட்டாள்களா அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. சார் நீங்கள் சொல்கிற கேள்வி நியாயம் சார். இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்கிட்ட இருக்குது. எவனாவது சொல்லுவானான்னு பார்த்தேன், எவனும் சொல்ல மாட்டேங்கிறான். இப்போ நான் சொல்கிறேன் அந்த தீர்வு, அதை பண்ணுன்னா முடிஞ்சு போயிடும். இதுக்கு இவர் காரணம் இல்லைங்க, மத்திய அரசாங்கம் காரணம். நாளை காலையில் நான் சொல்கிற உத்தரவை போட சொல்லுங்கள் மத்திய அரசாங்கம். இப்போ ஏதோ 17வது சட்டசபையோ ஏதோ ஒன்று நம்பர் எனக்கு அவசியம் இல்லை. அந்த சட்டசபைக்கு நின்று எந்த கட்சியில் ஜெயித்தாலும் ராஜினாமா செய்துவிட்டால் அந்த 5 ஆண்டு காலம் திருப்பி நீ அந்த சட்டசபைக்கு எம்எல்ஏ எம்பிக்கு நில்லு, ராஜ்யசபாவுக்கு நில்லு. இதுக்கு நீ நிற்க முடியாது. ஆரம்பித்தது யார் தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவில் முதல்ல ஒரே மாதத்தில் யாராவது என்ன சேலஞ்ச் பண்ணுங்க, எடுத்து காமிக்கிறேன்னா. இப்படி ஒரு விஷயத்தை கொண்டாந்தது சோனியா காந்தி முதல்ல. ஏன்? அப்துல் கலாம் சொன்னார், ஏம்மா நீங்கள் ஒரு பதவி தனியாக இந்த கட்சிக்கு வச்சுக்கிட்டு அதுக்கு சில சலுகைலாம் அனுபவிக்கிறீங்கம்மா, ஆதாயம் தருகிற பதவியில் இதுவும் வரும்னார். ரிசைன் பண்ணாங்க அந்த அம்மா. ஒரே மாதத்தில் திருப்பி தேர்தல் வச்சு தேர்தல்னா யார் விட்டு காசு, யார் செய்தது அதை? எனவே இதெல்லாம் தொடர்ந்து நடக்குது. யாரும் இங்கே தர்மம்லாம் இல்லை. பொண்டாட்டியை வச்சு சூதாடினால அவனை தான் நம்ம தர்மம்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். அவனை தர்மம்னு சொல்ல முடியுமா? சொல்லணும். அந்த தர்மன் 5 பேரை கொன்னான் தன்னை காப்பாற்றிக்க. பல பேருக்கு ராமாயணத்துலேயும் மகாபாரதத்துலேயும் சொல்லப்பட்ட விஷயங்களை விட மறைக்கப்பட்ட விஷயங்கள் அதிகம். பாப்புலராக சொல்லக்கூடாதுன்னு மறைச்சது இது இருக்குது பாரதத்தில். ஒரு இதை சொல்லி முடிச்சிடுறேன். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. நான் வாழ வேண்டும் என்றால் இன்னொருவர் செத்தால் தவறில்லை. இது யார் செய்தது? தருமன். எப்படி? ஒரு அரக்கு மாளிகையில் போய் தங்கினாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். அதை கண்டுபிடிச்சிட்டான் துரியோதனை. ராத்திரி கொளுத்த போகிறான். இவங்க கீழே ஒரு சுரங்கப்பாதையை உண்டாக்கிக்கிட்டு ஒரு சமயக்கார பெண்மணியும் சார் இருக்குது பாரதத்தில், நான் கதெல்லாம் விடலை, 4 வேலைக்காரர்களையும் அங்கே வச்சு தருமன் சாப்பாட்டில் தூக்க மருந்தை போட்டு கொடுத்து இவங்க போய் அவன் வச்ச துரியோதனை வச்ச தீயில அரக்கு மாளிகையோட ஒரு பெண்ணும் 4 ஆண்களும் இறந்து போய் பாடி கிடைத்தது. துரியோதனை நினச்சா சரி அந்த அம்மா ஒரு பொண்டாட்டியும் 4 புருஷன் சேர்த்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சு சாப்பாட்டில் அப்போ தான் அவன் ஆழ்ந்து தூங்குவான், அவன் எரிஞ்சு சாவான். அவன் பேர் தர்மனா? எனவே தொடர்ந்து இப்படித்தான் மனித குலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அவர் அதை தன்வசப்படுத்தின்னு நீங்கள் போடுறத நான் பாராட்டுறேன். இன்றைக்கி நேற்று இல்லை, இது மனித இயல்பு. நம்ம பேசலாம். பார்க்குறீங்க குதிரை வேகம் ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது விஜய் மேலே தவறு சொல்கிறதுங்கிறது நியாயமாக தோணலை. நான் முதலே விளக்கமாக சொல்லிட்டேன் உங்களுக்கு. அதில் இது குதிரை ஒன்றே 4 நாளைக்கு முதல்ல திரு புஸ்தி ஆனந்த் சொன்னார், நீங்கள் யார் எத்தனை பேர் வந்தாலும் உங்களுக்கு எங்கள் கட்சியில் பதவி கொடுப்போம்னு சொன்னார். அதை குதிரை பேரமாக எடுத்துக்கலாமான்னு என்னால் இறுதியாகவும் உறுதியாகவும் வரவேற்கிறார். அந்த வகைக்கு நான் சொல்கிறாரு, நீங்கள் எத்தனை பேரை வேணாலும் வாங்க, உங்களுக்கு பதவி கொடுப்போம் தெளிவாக. ஆனால் அது குதிரை பேரம்னு என்னால் அவங்கவுங்களுக்கு சிக்கல் இருக்குது. இது இவ்வளவுக்கும் ஒரு மிக முக்கியமான கருத்து. நானும் எந்த ஊடகத்துலேயாவது அதை ஒரு தலைப்பாக வைப்பாங்களான்னு பார்க்குறேன். மன்னிச்சுக்குங்க, முடிச்சுட்டு சொல்லுங்கள். எந்த ஊடகமும் அதுக்கு தயாராக இல்லை சார். ஒரு நிகழ்ச்சி நடந்து 9 மாதம் ஆயிடுச்சு.
41 பேர் இறந்து போய் அதில் விஜய்க்கு பங்கு இருக்கா சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் பொய் சொல்ல விரும்பலை. இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அதை கண்டுபிடிக்க வேண்டியது இன்வெஸ்டிகேஷன். ஸ்டேட்டில் பண்ணாங்க, பிறகு சிபிஐட்டு கொடுத்தாங்க. 9 months. எந்த சட்டத்திலையாவது எந்த நாட்டிலையாவது பெரு, காங்கோ, ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள்லையாவது எலெக்ஷன் வந்ததுன்னா இன்வெஸ்டிகேஷனை நிறுத்தி வச்சிடணும்னு இருக்கா? சத்தியமாக எனக்கு தெரிஞ்சு இல்லை. சார்ஜ் ஷீட்டு போடுறத சில நேரங்களில் நிறுத்தலாம். அவர் கேண்டிடேட்டாக இருப்பார், ஏதோ ஒரு குறிப்பிட்ட நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு உறுதியாக நீங்கள் சொல்கிறீங்களா? அவங்க சொன்னாங்க சார், எல்லா டிவிலையும் பார்த்தேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இவ்வளவு நாள் தேர்தல் நடந்ததுனால இன்வெஸ்டிகேஷனை நிறுத்தி வச்சோம். டிவியில் பார்த்தது சார். என் சொந்த கருத்து என்ன சார் இருக்குது அதில்? 9 மாதமா ஒரு 90 நாள் 180 நாள் சார்ஜ் ஷீட் போடணும்னா சட்டம் இருக்குது. அடுத்து இப்போ என்ன சொல்ல போகிறாங்க? இடைத்தேர்தல் வரப்போகுது 5-6 இடத்துக்கு, எனவே நாங்கள் இன்வெஸ்டிகேஷனை நிறுத்தி வச்சோம். ஏன்? தாவேகா முழுதும் கீழ்ப்படிஞ்சு வரக்கூடிய கட்சியா, இழுத்த இழுப்புக்கு வருமா அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால் இழுக்க 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 இன்னும் 2 பேர் 4 பேர் போகத்தான் செய்வாங்க. இதுக்கு முழு காரணம் மத்திய அரசாங்கம். நல்லது, நன்றி.